என்னோட ஒப்பீனியன்ல ஒரு டேலண்ட் ஸ்கவுட்ஸ்லாம் போகும்போது யூ காண்ட், அதாவது மேட்ச் சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி போடுவாங்க, லாங் ஸ்பெல்ஸ் போட முடியுமா, அவங்க ஹார்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வெரி டிஃபிகல்ட். ஆல் யூ கேன் டூ as a ஸ்கவுட் வந்து நீங்க பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மேட்ச் பார்க்கும்போது அவங்க பிக் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு நெட்ல பார்க்கும்போது ஆல் யூ கேன் see is ஆக்ஷன், ரெவல்யூஷன்ஸ் ஆன் த பால், அந்த பையனுக்கு கரெக்டா அக்யூரேசி இருக்கா, இல்ல மட்டும் ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கா, பால் நல்லா கையில சுத்துதா, ட்ரிஃப்ட் ஆகுதா, என்ன இருக்கா வந்துட்டான்னு ஒரு எக்ஸ் ஃபேக்டரை பார்க்க முடியும். மற்றபடி டு கெட் அ டீடைல்டு வியூ, அதுதான் ஐ திங்க் ஒரு அசோசியேஷனோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோட வேலைன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து ஹவு கேன் வி கெட் த மேட்ச் ரெடி, அது ஒரு ப்ராசஸ் இல்லை. இப்போ இவங்களெல்லாம் எடுத்தோம், நான் பார்த்துட்டு வந்தேன், முன்னாடி தான் நடக்கும் ஃபாஸ்ட் bowling ஹண்ட் நடக்கும், ஆள் யாரை வேகமா போடுறாங்கன்னு பார்த்துட்டு இந்த ஆள் வின்னர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் கொடுத்துருவோம். பட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபரெண்ட். ஏன்னா நம்ம நர்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்கள கூட்டு வரணும், கூட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். அவங்க இன்ஃபேக்ட் ஒரு சில சேட் விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் போகும்போது அவங்களோட சஸ்டைனபிலிட்டி, எத்தனையோ பேர் சொல்றாங்க வேற ஆளே இல்லையா ஊர்ல இருந்துன்னு கேட்பாங்க. நான் என் பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஆள் கூட்டிட்டு வருவோம், அவங்களோட ஃபேமிலி நிலவரம் கிரேட்டா இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாசம் விளையாடுவாங்க, 6 மாசத்துல அவங்களால பெரிய வளர்ச்சி அடைய முடியலன்னா கிரிக்கெட் விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டியும் உருவாக்குறது ஒரு அசோசியேஷன். அண்ட் சென்னையில வந்து எக்ஸ்ட்ராடினரி கார்பரேட் கல்ச்சர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணா நம்ம டெஃபினட்டா அலோகேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரை கொடுத்து அதை பண்ண முடியணும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ அதை கிரிக்கெட்டர்ஸ்க்கு டிஎன்சிஏவும் நம்மளும் பண்ணணும். அதுதான் ஐடியல் சிச்சுவேஷன். அதை பண்றதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ திங்க் ஸ்கவுட்ஸ் வந்து அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இங்க இல்லாத இல்ல. சுப்பையா சார் இருக்காரு, கள்ளி சார் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐம் ஷுவர் when they go there, கிரி சார் இருக்காரு. ஸோ அவங்களால டக்குன்னு ஸ்பாட் பண்ண முடியும். அந்த ஸ்பாட் பண்ணிட்டு அவங்களை கூட்டிட்டு வருது வேண்டா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் போடுறதுங்கிறது வந்து இஸ் a year-long process. Talent scout, my contribution in any capacity, I've opened myself up to TNCA, saying in whatever capacity they want, they can utilize me. Of course, for me, I'm not looking at anything. God has been very kind in the game, also has been very kind in terms of what it has provided me. So I'm not looking for power or money or anything. All I want to do is give back to Tamil Nadu cricket, and in whatever capacity, in fact, if they want help in terms of structuring a center, or another very ignored facet as the game's grown on is SNC and physiotherapy. So on that scale, wholesome production, I understand what it is to play at a high performing level, excellence enna theriyum. So I can definitely guide them towards that. I think in my own experience, I've been running an academy for years, so I kind of understand what a pathway is, so I can definitely enable that. And tomorrow, if a cricketer is really good, I'll be the first person to fight for him. As simple as that. So in our discussion, it's very clear. So we will bring those boys. They will have periodic camps. If I'm right, Pani sir, correct? They will have periodic camps. We will be monitoring them. The one area we are looking at is to create a holistic playing atmosphere, which is always going to be a challenge. But I wouldn't put it past TNCA to be achieving that, because of late, if you look at what's happened, we have found that there is a lot of measuring tape coming from districts. We're getting a lot of talents from districts. Suddenly we feel like there is a pool that is lacking from the city. So that is an initiative where they have launched the intercollegiate T20 tournament. So likewise, I think to be able to structure these boys through the year, look, in all honesty, at TNCA there is, if you overuse the facilities, then it becomes pointless. And that's the reason we have 4 satellite centers to be allocating camps there and giving them proper training. If you look at a good cricketer's program, it will have 6 weeks of solid training, out of which all those 6 weeks will have physical training and skills combined together. At the end of 6 weeks, the boys are ready to go out and play games. Now in this modern calendar, one of the biggest problem is to find the 6 weeks. நீங்க இது எப்படின்னா, ஒரு வண்டிக்கு பெட்ரோலே போடாம அந்த வண்டியை ஓட்டினே இருந்தா அது எப்படி ஓடும்? யோசிச்சு பாருங்க. மண்ணை லாரியில போட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா லாரி பிரேக் டவுன் ஆயிடும். அதுதான் நடக்குது. கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி the supply chain of cricketers also needs to be more. அப்பதான் இன்ஜுரி பிரேக் டவுன்ஸ் நடக்காது. அந்த வண்டியோ இல்ல குதிரையோ, however you want to see the cricketer as, அவங்க அப்பதான் வந்து எஃபிஷியண்டா விளையாட முடியும். அதுதான் பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங்கிறது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங்குள்ள போறதுக்கான கேம்பா தான் இது இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் என்ன ஆகும்னா, இனிஷியலா நம்ம பண்ணும்போது எனி குட் காஸ் there will be some ups and downs. நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணி we have to keep fine tuning it. So that is the communication we've had, and I'm sure it is on the right track. More people are going to come, and there will be high performance center. There will be
be a dormitory, gym, biomechanics, sports mechanics, physiotherapists, trainers, coaches, everybody will be there. That is how I expect. Players வந்து poor background அவங்க ஒன்ஸ் செலக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லீகல் அமௌண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி அது வந்து எப்படி தெரியுமா சார் பண்ண முடியும்? சரி, 2-3 ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்ப நம்ம பேட்மிண்டனோட ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கலாம். இப்ப புலேலா கோபிசாந்த் வந்து ஹைதராபாத்ல பேட்மிண்டன் கேம்ப், அவர் வந்து ஹீஸ் இன்சார்ஜ் ஆஃப் பேட்மிண்டன். ஸோ அவர் பண்ணும்போது இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வராங்க பசங்க கஷ்டப்படுறாங்கன்னா கவர்மெண்டே அதை ஃபண்ட் பண்றாங்க. இன் லாட் ஆஃப் வேஸ் கிரிக்கெட் இஸ் செல்ஃப் சஸ்டைனபிள் அந்த வழியில. ஸோ ஒரு பசங்க 2 பசங்களுக்கு பர்சனலா நானே பண்ண முடியும். இன் மை ஓன் கெப்பாசிட்டி நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டிஎன்சிஏ ஒரு சில பேருக்கு பண்ணுவாங்க. கார்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பசங்க நிஜமாவே குவாலிட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலையை கொடுத்து மந்த்லி சேலரி கொடுத்து ஆல்ரெடி நடக்குது. அதெல்லாம் நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா இந்த சப்ளை செயினை இன்னும் லெங்தன் பண்ண பாக்குறோம். டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து போனா வி ஆர் வெரி ஷுர் ஸ்ட்ராங் பாய்ஸ் வருவாங்க, இன்னும் ஹங்கரோட வருவாங்க, பேஷனோட வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் சார். அதை கரெக்டா இதான்ப்பா பாதை அப்படின்னு காட்டுறது தான் நம்ம வேலை. என்ன சார்? Sir, to be honest with you, TNCA வந்து is in a really good position to be able to எல்லாமே பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கு. பட் என்னன்னா பசங்களை ஒவ்வொருத்தரா கணிச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் சார். 30 பசங்களை எடுக்கிறாங்க. அதுல டிஎன்சிஏ 10 பேருக்கு டெஃபினட்டா அவங்களால பண்ண முடியும். பட் ஆனா இங்க கல்ச்சர் என்னன்னா ஒரு பையனை வேலை எடுத்துட்டு அவங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. டிஎன்சிஏல வேலை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. வேற லீக் ஸ்ட்ரக்சர் மூலமா அவங்களை லீக் டீம்ஸ்ல போட்டு அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கலாம். அப்படி அதை மீறியும் டேலண்ட் இருக்காங்கன்னா யாராவது முன் வந்தா ரொம்ப நல்லது. இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ் கிட்ட சிஎஸ்ஆர்லாம் இருக்கு. சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமா இந்த மாதிரி பசங்களை டெஃபினட்டா பாத்துக்கலாம். அந்த ஒரு பையனை நம்ம எடுக்கிறோம் ஒரு மாவட்டத்துல இருந்து, அவங்க அண்டர் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்னா ஒரு வருஷத்துல அவன் இந்தியா போய் ஆட முடியாது. ஒரு நடராஜன் உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாமே சார். டிஎன்பிஎல் விளாடினாரு, ஒரே வருஷத்துல போல படிப்படியா தான் போனார். அதுக்கு எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கெம்ப்ளாஸ்ல விளாடினாரு, இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு விளாடினாரு, டிஎன்பிஎல்ல ஒரு டீமுக்கு விளாடினாரு. இவங்கெல்லாம் உதவி பண்ணி அவருக்கு அந்த மந்த்லி ஸ்டைஃபன்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் குடும்பத்தை பார்த்ததுனால அவரால் போக முடிஞ்சது. அந்த பிளாட்ஃபார்மா அந்த பலகையா நம்ம இருக்கலாம், ஒரு லான்ச்சிங் பேடா. அதுதான் பண்ண முடியும். யாராவது வராங்க, முன்னுக்கு வராங்கன்னா கிரேட். அப்படியா? இப்ப ரீசெண்டா நடந்த டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்ணீங்களா? தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேசஸ் ஃபார் விமன் கிரிக்கெட் சார். இங்க வந்து இன்ஃபேக்ட் 3 டீம்ஸ் எடுத்து ட்ரையாங்குலர் சீரீஸ்லாம் நடத்தினாங்க சேப்பாக்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க வந்து அது ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் பேட்டர்ன் இந்திய சார். அதுதான் சார் இது வந்து நான் இப்பதான் சொன்னேனே, ஒரு இந்திய அணியில நீங்க போனோம்னா இந்திய அணியில நம்ம ஊர்ல இல்லையே அப்படின்னு சொல்லி கோட்டா சிஸ்டம்ல யாரும் அனுப்ப முடியாது. நீங்க பர்ஃபார்ம் பண்ணி அதை அந்த கதவை உடச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் அதான் என்ன சொல்றது, எனக்கு அது ரைட், நான் வரணும் அப்படின்னு வர முடியாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பில்ட் பண்ணி வரணும். எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஏன் வரல? நிரஞ்சனா விளையாடினாங்க, அதுக்கு முன்னாடி திரிஷ் காமினி வந்தாங்க, இப்ப வனிதால ஹேமலதா வந்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன், வந்துட்டு தான் இருக்காங்க. பிப்ரவரி 3rd வீக்ல இருந்து இன்டர் காலேஜ் வந்து 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து சேலம், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல தொடங்குறோம், சென்னை. இன்டர் காலேஜ் உமன்ஸ் நெக்ஸ்ட் டேல இன்டர் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ் எல்லாமே தொடங்குறாங்க. உமன்ஸோட இது எல்லாமே வரும் நெக்ஸ்ட் இன்னொரு மீட்ல. அது எல்லாமே இப்போதைக்கு தேவை வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுனால இதை போயிருக்கோம். இதே மாதிரி எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம மனசு அந்த காலத்துலன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டு. Truth be told, I think very happy. Recently we had a small felicitation for the under-19 boys. அவங்க finals போனதுக்கு extremely excited. I followed the entire game. In fact, the beauty about it is junior sport is the DNA of a cricket association. So the one thing I'd love to see is for under-19 cricketers knocking on the doors of under-19 India and us as an association pushing them into Ranji Trophy. ஸோ அது வந்து அந்த ப்ரொக்ரெஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா அப்பர், அதுக்கப்புறமா வந்து வாஷிங்டன் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், மேபி ஐ மிஸ் சம்படி இன் பிட்வீன். ஐ திங்க் பிரதோஷ் வென்ட் ஃபார் அ பிட் அண்ட் தென் ராதாகிருஷ்ணன்.
நிறைய வரல. அண்ட் அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் எனக்கு தெரியல, இஃப் ஐ மே சே ஸோ, லாட் ஆஃப் அட்வென்ட் ஆஃப் T20 கிரிக்கெட், கிளப் கிரிக்கெட் அண்ட் ஈவன் ஸ்கூல் கிரிக்கெட்டோட ஒரு டிமினிஷிங் ஃபேக்டராக கூட இருக்கலாம், எஸ்பெஷலி சிட்டியில். ஸோ ஐ எம் ஷுர் தட் ஹஸ் ஆல்சோ பீன் ஸ்போக்கன் அபவுட். ஐ திங்க் தட் வில் பி இது எப்படின்னா you can't keep barking down the wrong line, right? So if T20 இது எப்படின்னா, I saw a tweet from one of the leading stars recently. ஸோ கொஞ்சோண்டு பால் நவுந்ததுன்னா இன்னைக்கு மாடர்ன் டே பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆயிடுறாங்க. வெரி கன்வீனியன்ட் லைன். ஆனால் நீங்கள் மாடர்ன் டே பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க, T20 ஸ்போர்ட்ல ரெலவெண்ட்டாக இருந்தால் தான் உனக்கு வீட்டு தட்டில் சோறுங்கிறீங்க. அவன் எதுக்கு சார் மூவிங் பாலை போய் ஆடணும்? ஸோ லாஜிக்கே மிஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆல் யூர் டீச்சிங் த கிட்ஸ், ஐ மீன் அட் under 14 and under 16 level, I think you should give them a variety. Must be able to provide them with 50 over cricket, 2-day cricket, everything. But as the boys grow on, I think they must play T20 and 4-day cricket, which is of optimum importance. ஏன்னா 4-day நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கிரிக்கெட் விளையாடும் போது it teaches you much more resolve, physical resilience, come back from any situation, handling pressure, நாளோட எல்லாமே இட்ஸ் a complete. and T20 cricket is putting food on the table. and 2 வருஷம் ஆனானா அந்த பையன் வந்து family life is settled. so அத மாதிரி நம்ம பண்ண முடியாது. I think we should give them a range. even T20 tournament நடத்தினா கூட more games. இன்னைக்கு another bigger problem I see is lack of game time. எல்லாரும் நிறைய சொன்ன மாதிரி பிசிக்கல் கண்டிஷனிங், ஜிம் போயிடுறாங்க, ட்ரைனிங் பண்ணிடுறாங்க. கேம் டைம் கம்மியா இருக்கிறதுனால இன்ஜுரி பிரேக் டவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அட் ஜூனியர் லெவல். திடீர்னு ஆஸ்டைட்டிஸ் பியூபிஸ்ங்கிறாங்க. இதெல்லாம் இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அதை வந்து திருப்பி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணோம்னா, ஆன் தி அதர் ஹேண்ட் டுடேஸ் மாடர்ன் டே கேலண்டர் ஃபார் TNCA and BCCI இஸ் பேக்ட், இஸ் ஜாம் பேக்ட். மேட்ச் நடத்தணும்னா வந்து லிட்டரலா ஸ்கெட்யூல் போட்டு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு அடுத்த வருஷத்துல இருந்து. ஸோ தட்ஸ் வேர் வி ஸ்டாண்ட். Once I think the strength of such programs lie in the program itself. அதாவது நம்மளால வந்து அதை சீம்லெஸ்ஸா ரன் பண்ண முடியணும். கண்டினியூட்டி ஆஃப் கோச்சஸ், விசிட்டிங் கோச்சஸ், குட். அதாவது இது எப்படி நான் சொல்லுவேன்னா, in one way I would urge the TNCA also, and I will lend my support. Any coach going in to coach these boys, once the scouting is done, must have a strong reporting system. ஒரு பையனை பிக் பண்றோம்னா அந்த பையனை வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் ரேட் பண்ணிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் மூவ் பண்ற வேலை அந்த கோச்சோடது. கன்சிஸ்டன்ட்லி வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ், அவன் என்ன பண்ணணும், how he progresses, and then hand over. ஏன்னா tomorrow you can't say அதே கோச் தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கோச் முடிச்ச உடனே you must have next in line. ஸோ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கோச்சஸ் ப்ரோக்ராம். ஸோ ஐ திங்க் the coaches program is also in the pipeline. ஸோ இதை பத்தி இன்னைக்கு பேசினா எல்லாத்தையும் நீங்க ஆல் ஓவரா பேச முடியாது. ஸோ there's a lot in the pipeline that the TNCA wants to do today, and that's why everybody is here to ask for support. End goal I think is to repeat a 1988 Ranji Trophy win நினைக்கிறேன் சார். அதுதான் end goal. I think இதை எல்லாரும் சொல்லி 1988ல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. So we are all I'm sure everybody is upset, and நிறைய பேர் வந்து we want to see the right side of it. இன்னைக்கே நம்ம பார்க்கறோம்னா, இப்போ ரஞ்சி ட்ராஃபி டீம் இந்த வருஷம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பண்ணல அப்படிங்கிறோம். பட் கன்சிஸ்டன்ட்லி some of the boys have scored runs and showed they have the material. இது என்ன பண்ணுவாங்கன்னா, டீம் நல்லா பண்ணலன்னு ஹோல்சேல் சேஞ்ச் பண்றதோ இல்ல ஒரு ஷார்ட் ரன் கொடுக்கறதோ பண்ணாம டு பி ஏபிள், அதை நீங்க சொன்ன மாதிரி லாங் டர்ம் ப்ராசஸ். அதை எடுத்துட்டு அந்த பையனுக்கு ஒரு ரன் கொடுக்கணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரன் கொடுக்கணும், அண்ட் cannot be intimidated with short term results. நான் கிளியரா சொல்றேன் சார், 3 வருஷத்துக்குள்ள நம்ம ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சோம்னா we can consider ourselves very lucky. At the end of the 3rd year, I think we'll prepare ourselves to be a really good Ranji Trophy side. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்துல 3 டைட்டில் ஜெயிக்கலாம். அதுதான் கோலா இருக்க முடியும். நம்ம 3 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் இயரே ஜெயிச்சிருவோமானா நடக்கலாம், கடவுள் மேல இருந்து பார்த்தாருன்னா நடக்கலாம். பட் we have to be realistic about it. Thank you, Ashwin. I think that was a very extensive reply.